வணக்கம். தமிழ் இலக்கணத்தை ஆழமா அலசும் இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வினைமுற்று. ஒரு வாக்கியத்தோட ஆன்மாவே அதோட வினைச்சொல் தான் சொல்லுவாங்க. அந்த வினைச்சொல் ஒரு செயலோட முடிவை காட்டி வாக்கியத்துக்கு ஒரு முழுமையான பொருளை தரும்போது அதைத்தான் வினைமுற்றுன்னு சொல்றோம். நீங்க கொடுத்த குறிப்புகள்ல இது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த இலக்கண பயணத்தை நாம தொடங்கலாமா? கண்டிப்பாக. ஆனா வினைமுற்று புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வினைச்சொல்னா என்னன்னு ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். உங்க குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி படித்தான், ஆடுகின்றாள், பறந்தது, இப்படி ஒரு செயலை ஒரு வினைய சொல்ற வார்த்தைகள் எல்லாமே வினைச்சொற்கள் தான். ஆனா படித்து அப்படின்னு சொன்னா அடுத்து என்னன்னு ஒரு கேள்வி வரும். ஆனா படித்தான்னு சொன்னா அங்கே அந்த செயல் முடிஞ்சிருச்சு, பொருள் முழுமை அடைஞ்சிருச்சு. இந்த முழுமை பெற்ற வினைச்சொற்கள் தான் வினைமுற்று. ஓ, அப்போ அந்த வாக்கியத்தை முடிச்சு வைக்கிற அந்த முழுமைதான் முக்கியம். மலர்விழி எழுதினால்தான் வினைமுற்று. கரெக்டா? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் அதோட அடிப்படை. ரொம்ப தெளிவான தொடக்கம். சரி, உங்க குறிப்புகள்ல ஒரு முக்கியமான வரி இருக்கு. வினைமுற்று 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும்னு. இது ஏன் இவ்ளோ முக்கியமா குறிப்பிடப்பட்டிருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இது தமிழ் மொழியோட ஒரு தனித்துவத்தை காட்டுது. பாருங்க, வந்தான் அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்ல வச்சு அது ஆண்பால், படர்க்கை இடம், இறந்த காலம்ல இத்தனை தகவல்களை நம்மளால சொல்ல முடியுது. ஆமா ஆமா. வருகிறேன்னா அது தன்மை, நிகழ்காலம்னு தெரியுது. இப்படி ஒவ்வொரு வினைமுற்றும் ஒரு தகவல் பெட்டகம் மாதிரி. அதனாலதான் இது ரொம்ப அடிப்படை. அருமை. ஒரு சொல்லுக்குள்ள இவ்ளோ விஷயங்களா? சரி, அடுத்து உங்க குறிப்புகள்ல வினைமுற்ற 2 பெரிய வகையா பிரிச்சிருக்கு. தெரிநிலை வினைமுற்று, அப்புறம் குறிப்பு வினைமுற்று. அந்த தெரிநிலைங்கிற பேரே அதை எதையோ ரொம்ப வெளிப்படையா தெளிவா காட்டுதுங்கிற மாதிரி இருக்கே. மிகச் சரியா புடிச்சிங்க. உங்க குறிப்புகள்ல சொன்ன மாதிரி ஒரு செயல் நடக்கணும்னா அதுக்கு 6 விஷயங்கள் தேவை. செய்பவர், கருவி, நிலம், அப்புறம் செயல், காலம், செய்பொருள். இதுல காலத்தையும் செயலையும் வெளிப்படையா காட்டுறது தான் தெரிநிலை வினைமுற்று. நீங்க கொடுத்த உதாரணமே மாணவி கட்டுரை எழுதினாள் என்பதுதான். இதை வச்சு கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. எழுதினாள் அந்த ஒரு வினைமுற்று எடுத்துக்கிட்டாலே போதும். செய்பவர் ஒரு மாணவி, செயல் எழுதுதல், காலம் இறந்த காலம். இது மூணும் நேரடியாவே தெரியுது. ஆமா. மற்றபடி கருவி, நிலம், செய்பொருள் இதெல்லாம் வாக்கியத்தோட சூழல்ல இருந்து நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். இப்படி காலத்தை வெளிப்படையா காட்டுறதுனாலதான் இது தெரிநிலை வினைமுற்று. ஓ, அப்படியா? தெரிநிலையில காலம் வெளிப்படையா தெரியுது. ஆனா அடுத்த வகை குறிப்பு வினைமுற்றுக்கு பொன்னன்னு ஒரு உதாரணம் இருக்கு. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. பொன்னன்னா பொன்னை உடையவன். அவன் நேத்தும் பொன்னனா இருந்திருக்கலாம், இன்னைக்கும் இருக்கலாம். இதுல காலத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. இதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடே. குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையா காட்டவே காட்டாது. அது செய்பவரை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தும். அவன் பொன்னன்னு சொன்னா அது நிகழ்காலமா இருக்கலாம், அந்நாளில் அவன் பொன்னன்னு சொன்னா இறந்த காலம். ஆக காலத்தை நாம குறிப்பால தான் உணர முடியும். அப்போ அது செயலை விட செய்பவரோட ஒரு பண்பத்தான் மையப்படுத்துதா? ஆமா. உங்க குறிப்புகள் இருக்கிற மாதிரி இது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில்னு ஏதாவது ஒன்ன அடிப்படையா வச்சு வரும். பொன்னன் பொருள், அதே மாதிரி தென்னாட்டார்னா இடம், கரியன்னா குணம். இது எல்லாமே உங்களோட ஒரு அடையாளத்தை சொல்றதை தவிர ஒரு குறிப்பிட்ட காலத்துல செஞ்ச செயலை சொல்லல. இதுதான் குறிப்பு வினைமுற்று. இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. சரி, ஒரு செயல் நடந்ததை சொல்றது ஒரு வகைனா, ஒரு செயலை செய்ய சொல்றதுக்கும் இலக்கணத்துல இடம் இருக்குமே. உங்க குறிப்புகள் அடுத்ததா ஏவல் வினைமுற்று, வியங்கோள் வினைமுற்றுன்னு 2 சுவாரஸ்யமான வகைகளை பத்தி பேசுது. தேர்வு நோக்குல இது ரொம்ப முக்கியமான பகுதி இல்லையா? நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை செய்ய சொல்லி கட்டளையிடுறது தான் ஏவல். பாடம் படி, இங்கே வா, இதெல்லாம் தான். இது எப்பவுமே நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே, முன்னிலையில? ஆமா, முன்னிலையில, அதாவது செகண்ட் பர்சன் கிட்ட மட்டும்தான் ஏவ முடியும். உங்க குறிப்புகள்ல எழுது ஒருமை, எழுதுமின் பன்மைன்னு ஒரு பழைய எடுத்துக்காட்டு இருக்கு. இந்த மின் விகுதி இப்போ வழக்கத்துல இல்லையே. இல்ல, மின் பழைய செய்யுள் வழக்கு. காலப்போக்கில் அது ஙன் விகுதியா மாறி இப்போ நாம எழுதுங்கள், வாருங்கள்னு ரொம்ப இயல்பா பயன்படுத்துறோம். சரி, கட்டளையிடுறது ஏவல்னா வாழ்த்துறது, திட்டுறது, வேண்டிக்கிறது, இந்த மாதிரி உணர்ச்சிகளை எப்படி சொல்றது? அங்கதான் இந்த வியங்கோள் வினைமுற்று வருதா? மிகச்சரியா இணைச்சிங்க. வாழ்த்துதல் அதாவது வாழ்க, வைதல் அதாவது ஒழிக, விதித்தல்
கடமையைச் செய்க, வேண்டல், காப்பாற்றுக. இந்த 4 பொருள்ல வர்றதுதான் வியங்கோள் வினைமுற்று. இது ஏவல் மாதிரி முன்னிலைக்கு மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் வருமா? ஆனா அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இது இருத்திணை, ஐம்பால், மூவிடங்களுக்கும் பொதுவா வரும். அவன் வாழ்க, நான் வாழ்க, நீங்கள் வாழ்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். இதோட விகுதிகள் க, இய, இயர், அல்னு குறிப்புல இருக்கு. வாழ்கல க புரியுது. மத்த விகுதிகளுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கு. வாழிய அல்லது வாழியர்னு வரும். வாரல்னா வராதேன்னு அர்த்தம். ஆனா நீங்க கவனிக்க வேண்டியது இயர், அல் இதெல்லாம் இப்போதைய பேச்சு வழக்குல கரிவறை இல்ல. இலக்கியங்கள்ல தான் பார்க்கலாம். தேர்வுக்கு க வகுதி தான் ரொம்ப முக்கியம். சரி, இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை நீங்க கொடுத்திருக்கிற அந்த அட்டவணை ரொம்ப அழகா விளக்குது. அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? முதல் வேறுபாடு இடம் பத்தினது. ஆமா, ஏவல் வினைமுற்று முன்னிலையில மட்டும்தான் வரும். ஆனா வியங்கோள் வினைமுற்று மூவிடங்களுக்கும் பொது. ஒரு நிமிஷம். இப்போ நீங்க இத சொல்லும்போது எனக்கு ஒன்னு தோணுது. இந்த அரசாணைகள், சட்டங்கள்ல எல்லாம் இது உடனடியாக அமலுக்கு வருகன்னு இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கான கட்டளை இல்ல, எல்லாருக்குமான ஒரு விதி. அதனால அங்கே வியங்கோள் வடிவம் பயன்படுத்துறாங்களோ? என்ன ஒரு அற்புதமான கூர்நோக்கு! நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அது ஒரு தனிநபருக்கான ஏவல் கிடையாது. அது ஒரு பொதுவான விதித்தல். அதனாலதான் அங்க செய்க, காக்க, வருகன்னு வியங்கோள் வினைமுற்று வருது. வாவ், சூப்பர். சரி, அடுத்த வேறுபாடு. ஏவல்ல ஒருமை பன்மை வேறுபாடு இருக்கு. ஓடு, ஓடுங்கள். ஆனா வியங்கோள்ல இந்த வேறுபாடு இல்ல. ஆமா, ஒருத்தர்கிட்ட செல்னு சொல்லுவோம், பலர்கிட்ட செல்லுங்கள்னு சொல்லுவோம். ஆனா வியங்கோள்ல அரசன் வாழ்கன்னாலும் சரி, மக்கள் வாழ்கன்னாலும் சரி, அந்த வாழ்க மாறவே மாறாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது பொருள். ஏவல்னா கட்டளை மட்டும்தான். ஆனா வியங்கோள் 4 வெவ்வேறு பொருள்கள்ல வரும். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல். கரெக்ட். இங்கே சூழலும் நம்மளோட துணியும் தான் அந்த அர்த்தத்தை முடிவு பண்ணுது. தமிழ்மொழி வாழ்கன்னு சொல்றதுக்கும் நீ உன் கடமையை செய்ன்னு சொல்றதுக்கும் உணர்ச்சி அளவுல பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமாம், இருக்கு. சரி, கடைசி வேறுபாடு விகுதியை பற்றியது. ஆமா, ஏவல் வினைமுற்று விகுதி இல்லாமலும் வரும். உதாரணமா படி, ஆனா விகுதி பெற்றும் வரும். படியுங்கள்ல கள் இருக்கு. ஆனா வியங்கோள் வினைமுற்றுல வாழ்க, வாழிய, வாரல் எப்பவுமே ஒரு விகுதி இருந்தே ஆகணும். விகுதி இல்லாம வியங்கோள் வினைமுற்று வராது. இந்த 4 வேறுபாடுகளையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். சரி, நாம இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டோமான்னு பார்க்க நீங்களே சில கேள்விகள் கொடுத்திருக்கீங்க. நீங்களும் இதை கேட்டு பாருங்க, பதில் சொல்ல முடியுதான்னு. முதல் கேள்வி, மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இந்த தொடர்ல வினைமுற்று எது? இதுல மேய்ந்ததுங்கிறது தான் வினைமுற்று. ஏன்னா அதுதான் மேய்தல்ங்கிற செயலை முடிச்சு காட்டுது. மத்ததெல்லாம் பெயர் சொற்கள். அருமை. 2வது கேள்வி, பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? ஆப்ஷன்ஸ் ஆ படித்தான், ஆ நடக்கிறான், இ உண்பான், இ ஓடாது. இதுல படித்தான் என்ற சொல்லில் இருக்கிற த, ஆன் விகுதிகள் அது இறந்த காலம்னு தெளிவா காட்டுது. நடக்கிறான் நிகழ்காலம், உண்பான் எதிர்காலம், ஓடாது எதிர்மறை. சோ சரியான விடை படித்தான். சூப்பர். கடைசி கேள்வி, பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? ஆப்ஷன்ஸ் ஆ செல்க, ஆ ஓடு, இ வாழ்க, இ வாழிய. இது நாம விரிவா பேசின பதுனி செல்க, வாழ்க, வாழிய. இது 3லயுமே வியங்கோள் விகுதிகள் இருக்கு. ஆனா ஓடுங்கிற சொல் மட்டும்தான் முன்னாடி இருக்கிறவங்கள கட்டளையிடுற மாதிரி விகுதி இல்லாம வருது. அப்போ அதுதான் ஏவல் வினைமுற்று. ஆமா, சில சமயம் செல்கவ கூட கட்டளைன்னு தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கா விகுதியை பார்த்தாலே அது வியங்கோள்னு ஞாபகம் வரணும். மிக தெளிவான விளக்கங்கள். இன்றைய உரையாடல்ல வினைமுற்றோட அடிப்படைகள், அதோட வகைகள், குறிப்பா தேர்வு நோக்குல ஏவல் வியங்கோள் வினைமுற்றுகளுக்கு இடையேயான வேறுபாடுகள் வரைக்கும் ரொம்ப ஆழமா பார்த்தோம். இத வெறும் இலக்கண விதிகளா மட்டும் பார்க்க வேணாம். நீங்க படிக்கிற செய்தித்தாள்லயோ கேட்கிற பாட்டுலயோ இதெல்லாம் எப்படி வருதுன்னு கவனிக்க ஆரம்பிங்க. சின்ன வயசுல எங்க பாட்டி நல்லா இருப்பான்னு வாழ்த்துவாங்க. அப்போ அது ஒரு வியங்கோள் வினைமுற்றுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த வாழ்த்தோட உணர்வு எனக்கு புரிஞ்சது. இலக்கணங்கிறது அந்த உணர்வுகளோட ஒரு கட்டமைப்பு தான். மிக அருமையான சிந்தனை. இலக்கணத்தை உயிரோட்டத்தோட அணுகும்போது அதை மறக்கவே முடியாது. இந்த அலசல் உங்க தேர்வு தயாரிப்புக்கு நிச்சயம் உதவியா இருந்திருக்கும் நம்புறோம். இப்போ நீங்களாவே ஒரு சின்ன பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். இந்த உரையாடல் முடிஞ்சதும்
வாழ்த்துதல் பொருள்ல ஒரு வியங்கோள் வினைமுற்று வாக்கியத்தையும் கட்டளை பொருள்ல ஒரு ஏவல் வினைமுற்று வாக்கியத்தையும் நீங்களே சொல்லி பாருங்க. உதாரணத்துக்கு, நான் தேர்வில் வெற்றி பெறுக, இது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற ஒரு வியங்கோள் வாழ்த்து. கவனமாக படின்னு உங்களுக்கு நீங்களே இடுற ஒரு ஏவல் கட்டளை. இப்படி செஞ்சு பாருங்க. இலக்கணம் நம்ம சிந்தனையிலயும் இருக்குன்னு நீங்க உணர்வீங்க.